சார் எஸ் சார். இதுதான் ஃபஸ்ட்டு மூவி. ஸோ எடுத்த உடனேயே லவ் மேரேஜ் அப்படின்னு வச்சுருக்கீங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுல? ஆயிடுச்சு சார். ஸோ லவ் மேரேஜ் வச்சுருக்கீங்க, வாழ்த்துக்கள். பட் லவ் மேரேஜ் எவ்வளோ டிஃபிகல்ட் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து தான் வரீங்க. இந்த பேரை எப்படி சூஸ் பண்ணீங்க? சார் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு கேட்சியான ஒரு டைட்டில் வேணுன்ற ஆசையில் சூஸ் பண்ணது தான் சார் லவ் மேரேஜ். அடுத்து இந்த கதைக்கு தேவைப்பட்டது இன்னொன்று. அண்டு எல்லாருக்குமே மேரேஜ்னாவே வந்து லவ் மேரேஜ் தான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். அரேஞ்ச் மேரேஜ்ன்றது ஒரு போரிங்கான விஷயம் தானே. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்ற ட்ரஸ்ட்டில் சூஸ் பண்ணுறது தான் எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ற ட்ரஸ்ட்டில் யூஸ் பண்ணுறது. வாழையை நுழையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. விக்ரமரூப் சார் மை கொடுங்க சார். சார் இந்த படம் வந்து 30 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாத இளைஞர்களை பற்றி நிறைய பேசுது அப்படின்னாங்க. சமீப காலமாக 2-3 வருஷத்தில் நிறைய பேர் ஜென்ஸ் வந்து பொண்ணு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. அப்படியே பொண்ணு கிடைச்சாலும் எல்லா பொண்ணும் ஐடி கேட்குறாங்க, இன்ஜினியரிங்காங்க, டாக்டருங்காங்க, மற்ற கொஞ்சம் கவர்மெண்ட் வேலை. இந்த மற்றவங்கலாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஒரு மீடியா வச்சுக்கோங்க, கேமராமேன் வச்சுக்கோங்க, நடிகர் வச்சுக்கோங்க, ஒரு ப்ரைவேட்டில் வேலை பார்க்கவங்கலாம். அதை பற்றி என்ன சொல்ல வரீங்க? இந்த படம் என்ன சொல்ல வருது? இது 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 வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசுது. இப்போ நீங்கள் சினிமா இந்த மாதிரி விஷயம்னு சொல்ல போதே எனக்கு பிரியன் சொல்லியிருக்காரு, அவருக்குன்னு கல்யாணம் நடக்குதுங்கிற போது நீ சினிமாவில் இருக்க, உனக்கு எப்படி அவ்வளோ ஈஸியாக பொண்ணு கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். ஏதோ ஒரு லக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை பற்றி பேசுது. அதெல்லாம் நீங்கள் படம் பார்த்து புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஜாலியாக தான் சொல்லியிருக்கோம். யோசிக்க வேண்டிய விஷயம், ஆனால் ஜாலியாக சொல்கிற விதத்தில் சொல்லியிருக்கோம். நான் இப்போ ஏதாவது சொல்லுவேன் ஜாலிக்கு, அப்புறம் அதை எடுத்து வேறு ஏதாவது பிரச்சனையாக்கி விட்டுருவீங்க. ஸோ அதனால் உள்ளபடி நல்ல கேள்வி தான். பட் ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இவரோட அனுபவமே இருக்குது. அதுக்கு தான் சார். சார் மிஸ்கின் சாரை வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம தாஸ் சார் வந்து இதே மேடையில் வாங்குவாங்கன்னு வாங்கினாரு. ஆமாம், பார்த்தேன். இதே இடத்துல அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்டவர் திடீர்னு அவருக்கு நடிக்கிற படத்துலேயே, அவர் வில்லனாக நடிக்கிற படத்துலேயே இறக்கிருக்கீங்களே, அவர் வாய்ஸை எப்படி சூஸ் பண்ணீங்க? அவர் பாடுவாரான்னு முதல்ல இது பண்ணீங்களா? இல்லை, இது இந்த கேள்வி மிஸ்கின் பாடினதை பற்றி பேசணுமா இல்லை அதை பற்றி சொல்லணுமா? எப்படின்னாலும் சொல்லலாம். இல்லை என்னன்னா சிசி, நம்ம கலைஞர்களாக இருக்கும் பொழுது நம்ம உணர்ச்சி பெருகும் பொழுது நம்ம சிலது பேசலாம். ஆமாம்மா, இல்லை என்னன்னா அதான் அது ஒரு இஷ்யூ சார்ந்து அவர் பேசினார். பட் தனிப்பட்ட முறையிலலாம் அப்படி எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர் அப்படியும் சொல்லவும் இல்லை. அதே மாதிரி மிஸ்கின் சார்கிட்டையுமே நான் சொன்னேன், அவர் இந்த படத்தில் பாடி அவர் சூப்பர் நடிச்சிருக்காரா, சூப்பர் அப்படின்னு தான். ஸோ கலைஞர்கள் என்னென்ன இப்போ பொதுவாக வெளியிலேருந்து பார்க்கும்போது இவருக்கு அவர் போட்டி, அவர் இவரை சொல்லிட்டாரு அப்படின்றதெல்லாம் வந்து ஆக்சுவலாக உள்ள எதுவுமே இருக்காது. அடுத்த நாள் திரும்ப இதே இண்டஸ்ட்ரியில் தான் நம்ம இருக்கணும். ஸோ அதனால் இந்த மனிதாபிமானம்ன்றது எல்லாருக்குமே, என்ன எல்லாம் மனிதர்களாக படாத கஷ்டம் கிடையாது, இல்லை நிறைய இடிப்பட்டு தான் ஒரு இடத்துக்கு வரோம். ஸோ அதனால் அங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு மிஸ்கின் சார் பாடினதுக்கு வரேன். எனக்கு வந்து பொதுவாகவே முதல் படத்துலேருந்தே அவருடைய வாய்ஸில் ஏதோ அவர் நல்ல மியூசிக் சென்ஸ் இருக்கிற ஆள். என்னோட குருநாதர் வந்து சஞ்சய் சுப்பிரமணியம் சொல்லி ரொம்ப ஃபேமஸ், தெரியும், சங்கீத கலாநிதி, ரொம்ப பெரிய இசையில் வந்து ரொம்ப வல்லுநர்களுக்கு தான் அந்த விருது கொடுப்பாங்க. ஸோ அவரும் மிஸ்கின் சாரும் ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க, மியூசிக் பற்றி பேசுவாங்க, லிட்ரேச்சர் பற்றி பேசுவாங்க. நான் பேசும்பொழுதுமே வந்து உங்களுக்கு சொல்லி தெரியணுன்றல அவ்வளோ ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி அவர் அப்சார்ப் பண்ணாத விஷயமே கிடையாது. மியூசிக்னு வரும்பொழுது அவர் சிலது எதிர்பார்ப்பார் இல்லையா. ஸோ அந்த தயக்கம் இருந்தது. இந்த பாட்டை அனுப்பும்போது என்னடா சூப் சாங் அனுப்புகிறோமே அப்படின்ற ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. பட் அதை கேட்டுட்டு வந்து அவர் அது மியூசிக்